அமீருக்கு ஜாஃபர் சாதிக் யார்? ரொம்ப சிக்கலான காலகட்டத்தில் சொல்றீங்க. உறவினர் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர், அப்புறம் நண்பராக மாறினார், அப்புறம் தயாரிப்பாளரானார், இப்போ தேடப்படுற ஒரு ஆளாக நிற்கிறாரு. இதுதான் எனக்கும் அவருக்குமானது. ரொம்ப ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 2013-14 காலகட்டத்தில் என்னுடைய உறவினர் மூலமாக எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் ஜாஃபர் சாதிக் அப்படின்ற பேர் இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓடினு இருக்குது நம்ம இன்டர்நெட்டில், சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே. அதுவும் அமீருக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன அப்படின்றது, பல அரசியல்வாதிகளுக்கும் அவருக்குமான தொடர்பு என்னன்றது. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவர் 2000 கோடி இது கிரைம் சிண்டிகேட், ஒரு ட்ரக் மாஃபியா, ட்ரக் லார்டாக இருந்திருக்கிறாரு. 2000 கோடி கிட்ட அவர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு. பெரிய ஒரு நெட்வொர்க் நடத்தியிருந்தார். மலேசியா, சிங்கப்பூர், நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அவர் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் 3500 கிலோ ஏதோ ஒன்று கடத்தினார், அது பண்ணார், இது பண்ணார், 4000 கோடி 2000 கோடி அப்படின்ற பல கணக்குகள்லாம் சொல்லின்னு இருக்காங்க. இந்த நேரத்தில் அமீர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஏன்னா அமீருக்கும் அவருக்கும் ஜாஃபருக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நியூஸ்லலாம் ரிப்போர்ட்ஸ் வந்தது. அமீர் அவருடைய பேரையே கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இருக்காரு. ஏன்னா அவருடைய பேரை இந்த ஒரு விஷயத்தினால கெட்டு போச்சு. 2013 இந்த நபர் ஜாஃபர் இவருக்கு அறிமுகமாக வராரு. அதான் அமீர் சொல்கிறாரு, என்னுடைய ஒரு சொந்தக்காரர் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு என்னங்க தெரியும் அவர் ட்ரக்ஸில் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றது. அவர் முதல்ல வந்ததே பணக்காரராக தான் வராரு. அப்போது இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்குறாரு, அதாவது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணலையா? அவர் எப்படி இவ்வளோ பணம் வச்சிருக்காரு, எப்படி அவர் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அமீர் அனுசரிச்சுட்டு எனக்கு நாங்கள் தெரியும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறாரு. ஆனால் அந்த பதில் பார்க்கறதுக்கு என்னமோ ஃபேப்ரிகேட்டடாக தான் தோணுது. ஏன்னா 2013 ஜாஃபர் சாதிக் மேலே இந்த மாதிரி இந்த ட்ரக் அலிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட் பீரியட்லேயே அது வந்தது. அப்போ திமுக கவர்மெண்ட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுக வந்தாங்க. அதிமுக வந்த போதும் அந்த கவர்மெண்ட் பீரியட்லலாம் அவர் ரொம்ப ஃப்ரீயாக தான் பிஸ்னஸ் பண்ணி இருந்திருக்காரு. பொதுவாக மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, அதாவது ஏன்ப்பா ஜாஃபர் சாதிக் ரொம்ப நாளாகவே ட்ரக்ஸ் பண்ணின்னு இருக்காரு, பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அது ஏன் இப்போ பிடிச்சாங்க, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி வெளியில் பேசின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக பிஜேபி கவர்மெண்ட் பீரியடில் அதே மாதிரி அதிமுக கவர்மெண்ட் இருந்த போது தானே அவர் பிஸ்னஸ் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ 3 வருஷமாக தானே இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் நடக்குது. அதுவும் டெல்லியில் தான் மெயினாக அவருடைய ஹப் மாதிரி அவர் செயல்பட்டு இருந்திருக்காரு. டெல்லி, பாம்பே அந்த மாதிரி இடங்களில், அப்புறம் சென்னையிலையும். அது மட்டும் இல்லாமல் அமீர் பல இடங்களில் அமீர் பேசுகிறது நம்ப முடியா இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவர் முதல்ல பணக்காரராக தாங்க வந்தார், எனக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி கேள்வியை கேட்குறீங்க, ஜாஃபர் சாதிக் அமீர் யார் அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்றாரு. என்னுடைய ஒப்பீனியனில் அமீருக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, ரொம்பவே இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நண்பர் அப்படின்னே சொல்கிறார். அவர் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்ல, நண்பர் அப்படின்னு சொல்கிறாரு. நண்பராக இருந்து கூட இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அமீர் என்ன ரொம்ப சின்ன குழந்தையா, ஒன்றும் தெரியாத பாப்பாவங்களா அப்படின்னா பப்ளிக் ஒப்பீனியன் அதுதான், என்னுடைய ஒப்பீனியனும் அதுதான். இந்த விஷயம் எவ்வளோ தான் உண்மையை மறைச்சு வைக்க பார்த்தாலும் இதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்குது, ஸ்டாலின் சாருக்கு தொடர்பு இருக்குது, டிஜிபிக்கு தொடர்பு இருக்குது, டிஜிபி கூட அவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல்லாக நம்பும்படியா இல்லை. ஏன்னா டிஜிபிக்கு தொடர்பு இருந்தால் டிஜிபி கண்டிப்பாக மாட்டுவார். ஆனால் டிஜிபிக்கு தொடர்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல இதை பார்க்கும்போது. ஒரு ஃபோட்டோ இருக்கிறதுனால, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பட ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர், அவர் டிஜிபி மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. அப்போ அங்கே டிஜிபி கூட ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் தான். அது நாட்டு நடப்பு தான். அதனால் அவர் டிஜிபி இதில் தொடர்புடையவர் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இல்லை உதயநிதி ஸ்டாலின் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் உண்மையெல்லாம் வெளியே வரும். ஒரு நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையை கொஞ்ச நாள் மறைக்கலாம், கொஞ்ச நாள் மூடி வைக்கலாம், கொஞ்ச நாள் வேறு மாதிரி உண்மையை பொய்யா சொல்லலாம். ஆனால் உண்மையை என்றைக்குமே ஃபுல்லாக மறைக்க முடியாது, மூடி வைக்க முடியாது. உண்மையுடைய ஒரு தன்மை அப்படி தான். உண்மை எப்படியும் வெளியே வந்துடும், உண்மை வெளியே வரும் அப்படின்னு நம்பலாம். பார்க்கலாம். நல்லா வேலைங்க செய்திருக்காங்க நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. அண்ட் இப்போ இடியும் இதில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.